நேயர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி. இன்றும் சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சிக்காக எமது செய்தி பிரிவிலிருந்து கோகுல்நாத் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோகுல். இனிய காலை வணக்கம் மயூரன். நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் அதிகமான பத்திரிகை செய்திகளோடு சந்திக்கின்றோம். முதலில் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திக்கு செல்லலாம். வீரகேசரியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது கோபமூட்டும் செயற்பாடு. நாடு கடத்தப்பட்ட இளைஞர்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் விசனம் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் நடுக்கடலில் முன்னெடுக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய நடவடிக்கையின் பிரகாரம் தாம் தாய்நாட்டுக்கு பலவந்தமாக திருப்பி அனுப்பப்படுகையில் அந்த அதிகாரிகளால் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு முறையற்ற விதத்தில் நடத்தப்பட்டதாக இலங்கை குடியேற்றவாசிகள் தெரிவித்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் புதன்கிழமை தெரிவித்த கருத்துக்களை மையப்படுத்தி இந்த பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. ஆமா, எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆஸ்திரேலியாவினுடைய குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்திருந்த பொழுது ஸ்காட் மாரிசன் அவர்கள் குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் வடபகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். இதிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்தித்த பொழுது 2 ரோந்து படகுகளை இலங்கை கடற்படையினருக்கு அவர் அன்பளிப்பு செய்திருந்தார். அந்த 2 ரோந்து படகுகளை ஆஸ்திரேலியா அன்பளிப்பு செய்ததனுடைய உள்நோக்கம் என்னவென்றால், ஆட்கடத்தல்காரர்கள் ஆஸ்திரேலியாவினுடைய பக்கம் வரக்கூடாது என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர் 2ஐயும் அன்பளிப்பு செய்தார். அது மாத்திரமல்லாமல் அவர் வடபகுதிக்கு விஜயம் செய்திருந்த பொழுது வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் G.A. சந்திரசேகர் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். வடமாகாணத்திலே இடம்பெற்று வருகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியிருந்தார். ஆனால் இதிலே நாங்கள் முக்கியமாக அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது மயூரன். அவர் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சரையோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ சந்தித்ததாக எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. பத்திரிகைகளிலே எந்த ஒரு இடத்திலுமே அப்படியான ஒரு தகவல் இல்லை. ஆகவே இதிலே இருந்து அவருடைய நிலைப்பாடு எங்களுக்கு தெளிவாக புலப்படுகிறது. அநேகமாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் புகலிட கோரிக்கையாளர்களாக செல்கிறவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிறப்பிடமாக கொண்டவர்கள் தான் அநேகமாக செல்கிறார்கள். இந்த முறைதான் புதிதாக சொல்லியிருக்கிறார்கள் பெரும்பான்மை சகோதரர்களும் கூட புகலிட கோரிக்கைக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று. ஆகவே வடமாகாண ஆளுநரை சந்தித்த அவருடைய அந்த சந்திப்பின் மூலமாக அவர் சங்கேதமாக உணர்த்த வருகிற செய்தி என்னவென்றால், நாங்கள் சட்டவிரோதமான புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இல்லை என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதேபோல இந்த நாடு கடத்த மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த குடியேற்றவாசிகள் இப்போதைய நிலை, குறிப்பாக 153 பேர் தொடர்பிலே தான் அதிகம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது மயூரன். அந்த 153 பேரும் ஆஸ்திரேலியாவினுடைய சுங்க திணைக்களத்துக்கு சொந்தமான கப்பல் ஒன்றிலே வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். அது இல்லாமல் இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது என்னவென்றால், புகலிட கோரிக்கையை வேண்டுகோளாக விடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணித்த ஒரு 9 பெண்கள் தற்கொலை செய்து கொள்ள இருக்கிறார்கள். நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்று அறிவித்திருக்கிறார்களாம். என்ன காரணம் என்று விசாரணைகளை நடத்தி பார்த்த பொழுது ஆண் கண்காணிப்பாளர்கள் 24 மணி நேரமும் கிறிஸ்துமஸ் தீவில் இருக்கக்கூடிய தங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக குளியலறைக்கு செல்லும் பொழுது அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் பொழுது தாங்கள் பிரத்யேகமாக இருந்து தங்களுடைய இதர தேவைகளை பூர்த்தி செய்கிற பொழுது ஆண் கண்காணிப்பாளர்கள் தங்களை தீவிரமாக கண்காணிப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தாங்கள் தற்கொலை செய்து கொண்ட பின்னர் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்திரேலியாவினுடைய பிரஜா உரிமை கிடைக்கும் என்பது உறுதியாக இருந்தால் அதற்கு கூட நாங்கள் தயார் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே எங்களை கண்காணிக்க வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் விரும்புவதாக இருந்தால் அவர்கள் பெண் கண்காணிப்பாளர்களை நியமித்து எங்களை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற நியாயமான கோரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கிறார்கள். இதிலே முக்கியமாக அந்த 153 புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பிலான வழக்கு இப்பொழுது ஆஸ்திரேலியாவினுடைய நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய எதிர்க்கட்சி மற்றும் தொழில் கட்சி, கிரீன் கட்சி மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அனைத்துமே எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். புகலிட கோரிக்கையாளர்களை நீங்கள் மனிதாபிமான அடிப்படையிலேனும் ஆஸ்திரேலியா ஏற்க வேண்டும் என்று. இதுல இன்னும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விடயம் ஒன்று இருக்கிறது. ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த மால்கம் ஃபிஷர் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய அந்த சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் தடுத்து வைத்திருக்கின்ற இந்த நடவடிக்கையை இது ஒரு அப்பட்டமான கடற்கொள்ளை என்று வர்ணித்திருக்கிறார். ஒரு செய்திக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் ஆழமாக அலசி இருக்கின்றோம். அடுத்து தமிழ் கூட்டமைப்பு இறங்கி வர வேண்டும், பாரிய பொறுப்பு உள்ளது என்கிறது அரசாங்கம். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அரசியல் தீர்வு ஒன்றை அடைவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆனால் அதனை விட பாரிய பொறுப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. எனவே தீர்வு விடயத்தில் கூட்டமைப்பே தனது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வர வேண்டியிருப்பதாக ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம். ஆமா, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். தென்னாப்பிரிக்காவினுடைய பிரதி ஜனாதிபதி சிறில் ராமபோசா அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார்.
இலங்கைக்கு விஜயம் செய்ததன் பின்னர் தான் இப்பொழுது அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினோடு மீண்டும் ஒரு நேசக்கரம் நீட்டுவது போன்ற சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்பொழுது பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலே இடம்பெற முடியாது என்கின்ற முடிவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்க்கமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த தென்னாப்பிரிக்காவினுடைய அந்த சமாதான தூதுவர் இலங்கைக்கு வந்ததை கூட அரசாங்கம் தன்னுடைய பக்கத்துக்கு சார்பாக வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இறங்கி வர வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான வாய்ச்சவாடல்களை கடந்த காலங்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகவே இந்த வாய்ச்சவாடல்கள் செயலுறு பெற வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதேபோல அண்மை காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கும் விஜயம் மேற்கொண்டார்கள். இவரது வருகையோட ஏதாவது மாற்றங்கள் வருமா? மயூரன், ஒரு விடய தொடர்பிலே நாங்கள் தெளிவாக பிரஸ் ரிலீஸிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பேசியிருந்தோம். உங்களோடு கூட நான் அதை தொடர்பிலே உரையாடி இருந்தேன். தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனப்பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வு கண்ட முறைமை என்பது வேறு. இலங்கையிலே இருக்கக்கூடிய இனப்பிரச்சனையினுடைய அந்த தன்மை என்பது வேறு. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நெல்சன் மண்டேலா சொல்வார்கள், கருப்பினத்தவர்களிடையே தோன்றிய ஒரு மாணிக்கம் என்று. 27 ஆண்டுகள் சிறையிலே இருந்து விடுதலையானதன் பின்னர் அவரை சிறை வைத்தது அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையர்கள், மேலை தேசத்தவர்கள் தான் அவரை சிறையிலே அடைத்தார்கள். வெளியிலே வந்த பின்பு அவர் சொன்னார், எல்லோரும் சேர்ந்து சகோதரத்துவத்தோடு தென்னாப்பிரிக்காவை கட்டி எழுப்புவோம் என்று. ஆகவே அந்த குரோதமற்ற அந்த மனோநிலையோடு இருந்து தென்னாப்பிரிக்காவை கட்டி எழுப்பும் பொழுது ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் கமிஷன் என்று சொல்வார்கள், உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை கண்டறிவதற்கான ஆணைக்குழு. இப்படியான ஒரு ஆணைக்குழுவை அமைத்து தென்னாப்பிரிக்காவை இனப்பிரச்சனை அற்ற ரீதியிலே கட்டி எழுப்பினார்கள். இதிலே தென்னாப்பிரிக்காவிலே அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் யார் என்பது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பெரும்பான்மையாக இருந்த கருப்பினத்தவர்கள். அவர்களை அடிமைப்படுத்தியவர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய வந்தேறு குடிகளான மேலை தேசத்தவர்கள். ஆனால் இலங்கையினுடைய பிரச்சனையினுடைய தன்மை என்பது சத்து வித்தியாசம், முற்றிலுமே வித்தியாசமானது. இங்கே பெரும்பான்மை இன மக்களினுடைய அந்த அதிகார ஆதிக்கத்தினால் சிறுபான்மை இன மக்கள் ஏதேனும் ஒரு வகையிலே பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அங்கே அவர்கள் பிரதியிட்ட அந்த முறைமை இலங்கையிலே பிரதியிடுவதற்கு ஏற்புடையதா என்பதிலேயே சந்தேகம் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு காலகட்டத்திலே அந்த யுகங்கள் தோறும் அதர்மம் தலை தூக்கும் பொழுது தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக ஒரு அவதாரம் வருவார்கள் என்று புராணங்களிலே எல்லாம் இந்து புராணங்களிலே கூறுவார்கள். அதுபோன்று இந்த பிரச்சனையினுடைய அந்த கால ஓட்டத்திலே இந்த பிரச்சனையை அப்படியே அடித்து செல்வதற்கு ஒவ்வொரு காலமாக ஒருவர் வந்திருந்தார்கள். குறிப்பாக எரிக் சொல்கேம் வந்திருந்தார். பின்னர் ஜப்பானினுடைய யசுஷி அகாஷி அது தொடர்பிலே கதைப்பதாக கூறியிருந்தார். பின்னர் இந்தியாவிலே இருந்து பலர் வருகை தந்திருந்தார்கள். இப்பொழுது சிறில் ராமபோசா வருகை தந்திருக்கிறார். வருகை ஆரோக்கியமாக இருக்குமா என்பது எதிர்காலத்தினால் அறியக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. பேரறிவாளன் முருகன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கு இந்திய மத்திய அரசு கடும் எதிர்ப்பு. குற்றவாளிகள் இரு பலன்களை பெறும் நிலை கூடாது என நீதிமன்றம் வாதம். இதுவும் ஒரு முக்கியமான செய்தி மயூரன். நேற்றைய தினம் முக்கிய இடம் பெற்றிருந்த ஒரு செய்தி. பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி என்று ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் 7 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முடிவு செய்தது. ஆகவே தமிழக அரசு இப்படியாக முடிவு செய்ததன் பின்னர் காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது என்றால், தமிழக அரசினுடைய முடிவுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தது. ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை விசாரிப்பதற்கான அனைத்து விதமான பொறுப்புகளையும் அரசியல் சாசன அமர்வு, உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு என்று ஒரு அமர்வு இருக்கிறது. அது ஒரு யாப்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அதை அணுகுகிற ஒரு அமர்வு. அந்த அமர்வின் வசம் பொறுப்பை ஒப்படைத்தது. இப்பொழுது நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பாக ஆஜரான சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார், இதிலே குற்றவாளிகள் என்று 7 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்டனை குறைப்பு அல்லது விடுதலை என்று சொல்லக்கூடிய இரட்டை சலுகைகளை இந்த குற்றவாளிகள் பெறக்கூடாது என்று தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதன்போது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது, குறிப்பாக இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களும் தனக்கு இது தொடர்பிலே ஆலோசனை ஒன்றை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் எதிர்பார்க்கின்ற ஆலோசனை என்னவென்றால், மத்திய அரசாங்கத்தினால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவரை விடுதலை செய்வதற்கான உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறதா என்பது தொடர்பிலே ஒவ்வொரு மாநிலமும் இம்மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னர் தங்களுடைய நிலைப்பாட்டினை அறிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சி மாத்திரமல்ல, காங்கிரஸ் அரசாங்கம் மாத்திரமல்ல, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் கூட ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பிலே, கொலை வழக்கினுடைய குற்றவாளிகள் தொடர்பிலே மௌனம் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறதே தவிர தன்னுடைய நிலைப்பாட்டை இதுவரை தீர்க்கமான முறையிலே அவர்கள் வெளியிடவில்லை. அதிலே பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன், இம்மாதம் 18ஆம் தேதி இது தொடர்பிலே ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வழியாகும். அதுவரை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது, எந்த ஒரு மாநில அரசும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட எவரையுமே விடுதலை செய்யக்கூடாது என்று ஒரு தீர்க்கமான ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறது.
இனி வீரகேசரியில் வெளிவந்திருக்கின்ற இனிய செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக முக்கியமான சில செய்திகள். சுவீகரிக்கப்படும் ஆதனங்களை அளவிடுமாறு உத்தரவு. ராணுவத்தால் சுவீகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட காணி அளவீட்டு பணிகளை ராணுவம் மற்றும் போலீசாரின் அனுமதியுடன் மீண்டும் ஆரம்பிக்குமாறு காணி ஆணையாளர் அறிவித்திருப்பதாக தெரிய வருகிறது. இதேவேளை வரி வடக்கு மீள்குடியேற்ற குழுவின் தலைவரும் இது பற்றிய செய்திகளை குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது வடமாகாணத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்துமே ராணுவத்தினரால் கபளீகரம் செய்யப்படுகிறது, சுவீகாரம் செய்யப்படுவதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அதி உயர் பாதுகாப்பு வலயமாகவும் அல்லது தங்களுடைய பாதுகாப்பு தேவை கருதியும் குறிப்பிட்ட சில இடங்கள் தங்களுக்கு தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை ராணுவத்தினர் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது காணி ஆணையாளர் முதலிலே இந்தெந்த இடங்கள் எல்லாம் ராணுவத்துக்கு தேவை என்று அவர் முதலிலே ஒரு தீர்மானத்தை எடுப்பார். அதுக்கு முன்னர் ராணுவத்தினர் அவருக்கு கோரிக்கை விடுப்பார்களாம், இந்த இடம் எல்லாம் எங்களுக்கு தேவை என்று. இப்பொழுது காணி ஆணையாளர் அவர்கள் மக்களினுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளின் காரணமாக வடமாகாணத்திலே குறிப்பிடப்பட்ட அடையாளமிடப்பட்ட சில இடங்கள் இதுவரை சுவீகரிக்கப்படவில்லை. ஆகவே இப்பொழுது அதனை அளவிடுகிற பணிகளை ராணுவத்தினர் போலீசாருடைய ஒத்துழைப்போடு ஆரம்பிக்க வேண்டும் என்று காணி ஆணையாளர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் மீண்டும் அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்திருந்த கவன ஈர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெறப் போகின்றன. ஆனால் இதிலே மயூரன் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. எத்தனை கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடந்தாலும், எந்த ஒரு சர்வதேசத்தினுடைய தலைவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துவிட்டு சென்றாலும், எது நடந்த பொழுதும் கூட அங்கே காணி சுவீகாரம் என்பது நின்ற பாடில்லை. அங்கே ராணுவ பிரசன்னம் என்பது அரசாங்கம் கூறுகிறது, ராணுவ பிரசன்னத்தை நாங்கள் அதிகரிக்கவில்லை என்று. ஆனால் ஏதேனும் ஒரு வகையிலே ராணுவ பிரசன்னம் என்பது வடமாகாணத்திலே அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது வீரகேசரியிடம் மற்றும் முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது. நாங்கள் ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். குறிப்பாக வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்துக்கு செல்லலாம். தென்னாப்பிரிக்க குழுவின் விஜயமும் அரசாங்கத்தின் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதைவிட வீரகேசரியில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. நாய் வேஷம் போட்டா ஏத்துக்குவாங்கன்னு யாரு சொன்னா? ஆஸ்திரேலியா இல்லை அங்கே குறிப்பிடப்பட்டு அந்த குடியேற்றவாசிகள் செல்வதை போன்றது. ஒரு செய்தி ஒன்று நேற்றைய தினம் வழியாக இருந்தது. ஒரு நாய் ஒன்று வந்ததாம். வந்த நாயை கூட அவர்கள் படகிலே தான் வைத்திருக்கிறார்களாம். இன்னும் நாட்டினுடைய எல்லைக்குள்ளே உள்நுழைவதற்கான அனுமதியை கொடுக்கவில்லையாம். இதிலே ஆஸ்திரேலியாவினுடைய குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்திருந்த பொழுது இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலமாக நீங்கள் வருவதற்கான பயணச்சீட்டை வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தண்ணீரிலே சமாதி அடைவதற்கு தயாராகிறீர்கள் என்று கூட அவர் அதனை கூறியிருக்கிறார். குறிப்பாக அந்த ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டாம் என்று கூட பல இடங்களிலே அறிவித்தல் பலகைகள் போடப்பட்டிருக்கிறது. அதில் தண்ணீரில் பணத்தை நீங்கள் கரைக்கின்றீர்கள் சில துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். அடுத்து இன்று வெளிவந்த மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தி. இலங்கை சிறார்களை துஷ்பிரயோகப்படுத்தி 200 ஆபாச படங்கள் தயாரிக்க முயற்சி, பிரெஞ்சு பிரஜையின் உதவியாளர் நீர்கொழும்பில் கைது என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. நீதிமன்ற கூரையில் ஏறி தற்கொலை அச்சுறுத்தல் விடுத்தவரை பேச்சு நடத்தி கீழே இறங்க வைத்த மல்லாகம் நீதிவான். சந்தேக நபர் ஒருவர் தன்னை போலீசார் கைது செய்யக்கூடாது எனவும் கைது செய்ய முயற்சித்தால் தன்னை கூரையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போதான் கூறி மல்லா நீதிமன்ற கட்டட கூரையில் ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் செய்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. கணக்காளரையும் ஆசிரியையின் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி கட்டி வைத்து நகைகள் பணம் கொள்ளை, கட்டுநாயக்க பிரதேசத்தில் சம்பவம். அண்மைக்காலமாக இந்த கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மீதான பாதுகாப்பு அமைச்சின் தடை, ஜனநாயகத்துக்கு பாரிய அச்சுறுத்தல், சிவில் சமூக கூட்டமைப்பு கண்டனம். அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நடவடிக்கைகளுக்கு தடை போடும் வகையில் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சால் அனுப்பப்பட்ட சுற்று நிறுவனம் சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டதல்ல என தெரிவித்து நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஒரு சுற்று நிருபத்தை அனுப்பியிருக்கிறது. அந்த சுற்று நிருபத்தின்படி தொண்டர் அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை உட்பட பல கோரிக்கைகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் சிவில் சமூக அமைப்புகள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தன. இதே நேரத்திலே அமெரிக்காவும் கூட அந்த அமைச்சினுடைய இந்த நடவடிக்கைக்கு தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறது. இந்த மனிதநேயம் அகதிகளிடத்தில் இல்லையா? ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து கோல்ட் கோஸ்ட் கடற்கரையில் வந்து சிக்கின்ற ஒரு இளம் திமிங்கலத்தை கடற்பரப்பில் சேர்ப்பதற்கான பணியில் அந்த நாட்டு மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன் இது மனித நேயம் இல்லாத மனிதர்களுக்கு ஏன் இப்படியான ஒரு நிலை இல்லை? நான் நினைக்கிறேன்
குறிப்பாக திமிங்கலத்துக்கு காட்டிய சலுகை அவர்கள் நாய்க்கு கூட காட்டவில்லை. நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவும் பொருத்தமான நிலப்படமாகவும் பொருத்தமான தலையங்கமாகவும் இது இருக்கிறது. ஹெல உரிமையவின் தேரர் இன்று ரணிலுடன் சந்திப்பு, அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. அரசின் பங்காளி கட்சியான ஜாதிய ஹெல உரிமையவின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரத்ன தேரர் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்திக்க இருப்பதா இந்த செய்தி வழியாக இருக்கிறது. அவை இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. சுடரொளியின் ஏனைய ஒரு சில செய்திகளையும் பார்க்கலாம். ஆசிரிய தலையங்கமாக அமைந்திருக்கிறது. வடக்கில் காணி அபகரிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கிறது. சுடரொளியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. அவை இன்று வெளிவந்த சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளுக்கு செல்லலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திக்கு பார்க்கலாம். சிவில் சமூகம் மீதான வர்மப்பிடியை பாதுகாப்பு அமைச்சு கைவிட வேண்டும். சிவில் சமூகம் மீதான வர்மப்பிடியை பாதுகாப்பு அமைச்சு கைவிட வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இருக்கின்றது. சிவில் வாழ்வின் சகல அம்சங்களிலும் நாட்டின் ஆட்சித்துறையிலும் பாதுகாப்பு அமைச்சின் நிழல் உள்நுழைவது ஏன் என்று இளைஞர்கள் கேள்வி எழுப்பதற்கான தருணம் வந்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபையின் தலைவர் கரு ஜெயசூரிய கூறியிருக்கின்றார். இதிலே மயூரன் நகர அபிவிருத்தி அமைச்சு தற்பொழுது ஒரு சுற்று நிருபத்தை அனுப்பியிருந்தது தானே. அந்த சுற்று நிருபம் தொடர்பிலான தன்னுடைய எதிரொலியாகத்தான் இந்த கருத்தினை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் தொண்டு அமைப்புகளை அரசாங்கத்திடம் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு எதிராகத்தான் தன்னுடைய கருத்தினை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமைத்துவ சபையினுடைய தலைவர் கரு ஜெயசூரிய கூறியிருக்கிறார். தொண்டு நிறுவன விவகாரம் அமெரிக்கா கவலை நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அவை இன்று வெளிவந்த யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. இனி தினகரன் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். சகல வழிகளிலும் உதவ தயார், ஆஸ்திரேலியா அறிவிப்பு. யுத்தத்துக்கு பின்னரான இலங்கையின் முன்னேற்றத்துக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் உதவ தயாராக உள்ளதாக ஆஸ்திரேலிய அமைச்சர் ஸ்காட் மொரிசன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் தெரிவித்திருப்பதாக அந்த புகைப்படத்தோடு இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. போலீஸ் அதிரடி 9 கிலோ நகைகள் மீட்பு, மொரட்டுமுள்ள அடகு நிலையத்தில் கொள்ளையிடப்பட்டவை என்று புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. சதோசவை இழுத்து மூடி ஊழியர்களை நடுத்தருவில் விட்டவர் ரவி கருணாநாயக்க. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் 2 வருட ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்க சதோச பொது விற்பனை நிலையங்களை மூடி சாதனை படைத்தார் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்தொன்று வெளியாக இருக்கின்றது. தினகரனில் பல்கலைக்கழக பிரச்சனைகள் தீர்வுக்கு 50 நாள் வேலை திட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதைவிட யானை பிரச்சனைகளுக்கு மின்சார வேலி தீர்வல்ல, நில முகாமைத்துவமை அவசர தேவை, விலங்குகளின் வாழ்வுரிமைகளுக்கு வழிவிடல் அவசியம் என்று இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆமா, இதிலே இவர் விஜயமுனி டி சொய்சா வனவிலங்கு அமைச்சர் அவர் கூறுகின்ற அந்த விடயம் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது மயூரன். ஏனென்றால் குறிப்பாக யானைகளினுடைய வாழ்விடங்களை மனிதர்கள் சுவீகாரம் செய்து அதிலே குடியிருப்புகளை அமைக்கிறார்கள். அப்படி குடியிருப்புகளை அமைக்கின்ற பொழுது அந்த யானைகள் சஞ்சரிப்பதற்கான இடம் இல்லை. யானைகள் இருந்த இடத்திலே நாங்கள் வீடுகளை அமைப்போமாக இருந்தால் யானைகள் தான் விருந்தினர்களாக வரும். ஆகவே அப்படியான விடயங்களை தவிர்ப்பதன் ஊடாக யானை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை அவர் கூறியிருக்கிறார். இதே நேரத்திலே மக்களுக்கு வாழ்விடம் இல்லாத பட்சத்திலே அந்த வாழ்விடங்களை அமைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சு மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இரு பக்கத்திலும் இந்த பிரச்சனையினுடைய இரு பக்கங்கள், இந்த நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி தீர்வு காண்கிற பொழுது யானை பிரச்சனையை முற்றாக தவிர்க்க முடியும். அடுத்து இணைத்தலைமைகளுக்கு 50% சிபாரிசு. இலங்கைக்கு இவரிடம் கிடைக்கப்பெறவிருக்கும் ஹஜ் கோட்டாவை தேசிய ஹஜ் குழுவின் இணைத்தலைவர்கள் இருவரும் 50% என்றபடி சிபாரிசு செய்ய வேண்டும் என புத்த சாசன சமய விவகார அமைச்சின் பாராளுமன்ற ஆலோசனை குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. எனது மரணத்தில் முஸ்லிம்களுக்கு விடிவு கிடைப்பின் என்னை கொன்றுவிடுங்கள், மிரட்டுவோரிடம் அஸ்வர் எம்பி வேண்டுகோள், இறுதி வரை இஸ்லாத்துக்காக போராடுவேன் என்று அவர் குறிப்பிட்ட கருத்து தினகரனில் வெளியாகிருக்கிறது. தினகரனின் ஆசிரியர் தலையங்கம் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் காத்திரமான நடவடிக்கை என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருந்த வேளையில் தினகரனின் கேலி சித்திரம் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. நான் பதவி விலக நினைத்தேன், பதவி விலக முடியவில்லையே. நீங்கள் செய்த வேலைக்கு அங்கு பாலர் பாடசாலைக்கு செல்வதற்கான தகுதி நிறையவே இருக்கிறது என்று ஒரு பாலர் பாடசாலை செல்கின்ற ஒரு மாணவனும் பாலித்த தேவர பெருமா அவர்கள் அண்மையிலே கூறியிருந்தார். அந்த அழுகம சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் பதவி விலகப் போகிறேன் என்று நேற்று முன்தினம் அனைத்து பத்திரிகைகளினுடைய அநேகமான பத்திரிகைகளினுடைய முகப்பு செய்தியாக அந்த செய்திதான் வந்திருந்தது. பாலித்த தேவர பெருமா இன்று பதவி விலகல் என்று வந்திருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அவருடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிய பொழுது அவர் அதனை நிராகரித்தாராம். அதன் பின்னர் அவர் பதவி விலகவில்லையாம். அதுதான் ஒரு பாடசாலைக்கு செல்கிற சிறுவன் சொல்கிறான்,
நீங்கள் செய்த வேலைக்கு அங்கிள் பாடசாலைக்கு செல்வதற்கான தகுதி நிறையவே இருக்கிறது. அவை தினகரனில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் மற்றும் ஆசிரியர் தலையங்கங்கள் போன்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திக்கு செல்லலாம். யாழ் கரையோரத்தில் காணிகள் சுத்திகரிப்பு 127 ஏக்கர்களை அடுத்த வாரம் போலீஸ் பாதுகாப்புடன் அளவிட நடவடிக்கை. யாழ் கரையோர பகுதிகளில் கடற்படையினரின் தேவைகளுக்காக 36 குடும்பங்கள் குறித்தான 127 ஏக்கர் காணியை சுத்திகரிப்புக்கான அளவிடுவதற்கு கடுமையான எதிர்ப்பினை அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் அந்த காணிகளை அடுத்த வாரம் மீண்டும் அளவிட நடவடிக்கை எடுத்து வருவதாக நில அளவை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதிலே குறிப்பாக மயூரன் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது கரையோர பகுதிகளிலே வாழ்கிற அநேகமான மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்க போவது மீன்பிடி, கடற்தொழில். ஆகவே கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு அடர்ந்த கானக பகுதியிலே அல்லது வேறேனும் ஒரு நகர பகுதிகளிலே சொகுசு வீடு ஒன்றை கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதிலே ஒரு பிரச்சனை இருக்கும். நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அப்படியான சந்தர்ப்பங்களிலே இப்பொழுது ஒரு தேசிய பாதுகாப்பினை கருதி ஒரு நாட்டினுடைய முப்படையினர் ஒரு இடத்தினை சுவீகரிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆகவே அதனை சுவீகரிக்கின்ற பொழுது அந்த மக்கள் அந்த நிலம் சார்ந்து தங்களுடைய வாழ்வியலை நடத்தக்கூடியவர்களாக இருந்தால், தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடியவர்களாக இருந்தால், அந்த வாழ்வாதாரத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான வழிவகைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன், அந்த கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தை சுவீகரிக்கும் பொழுது அவர்களுடைய இருப்பியல் பிரச்சனையோடு அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் இந்த இடத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால் தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இப்படியான நடவடிக்கைகளை மக்களுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும்பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பிட்டிருக்கிற சில பகுதிகள் சேந்தாங்குளம், திருவடிநிலை, கீரிமலை ஆகிய பகுதிகளை ஒட்டிய அந்த கடற்கரை பிரதேசங்கள் தான் சுவீகரிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. காணாமல் போனோர் தொடர்பாக 387 புதிய முறைப்பாடுகள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு புதிதாக 300க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இதிலே இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் காணாமல் போனவர்கள் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பிலே நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் விசாரித்து ஒரு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நாங்களும் அந்த ஒருங்கிணைந்த கோரிக்கையை தான் விடுக்கிறோம். திருப்பி அனுப்பப்படுவோர் தவறாக நடத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறார் ஆஸ்திரேலிய அமைச்சர். இலங்கைக்கு எந்த விதத்திலும் ஆதரவு என உறுதி அளிப்பு என்று இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இதில் இந்த ஆஸ்திரேலியா 153 புகலிட கோரிக்கையாளர்களுடைய பிரச்சனை தொடர்பில் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த அகதிகள் அனைவரும் இந்தியாவினுடைய பாண்டிச்சேரி கடற்கரையில் இருந்துதான் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. இப்பொழுது இந்தியா இந்த விடயம் தொடர்பிலே மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம் இந்திய அரசு கூறியிருந்தது, அப்படி எங்களுடைய நாட்டு கடலிலே இருந்து யாரும் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று. ஏனென்றால் இப்பொழுது இந்தியாவுக்கே தெரியாமல் இந்தியாவினுடைய கடல் எல்லையில் இருந்து ஒருவர் இன்னும் ஒரு நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்று அந்த இந்தியாவின் மீது ஒரு விமர்சனம் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே எங்கே பிழை கண்டுபிடிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே தான் காங்கிரஸ் லோக்சபாவிலே தன்னுடைய பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியா இப்படியான உறுதிப்பாடான ஒரு விடயத்தை தெரிவிக்காத பட்சத்தில் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் எப்படி இலங்கையிடம் ஒப்படைப்பது என்று இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இலங்கை பொறுப்பேற்பதற்கு தயாராக இல்லை என்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகளின் மூலமாக விளங்குகிறது. ஆஸ்திரேலியாவும் பொறுப்பேற்பதற்கு தயாராக இல்லை என்பது ஆஸ்திரேலியாவினுடைய செயற்பாடுகளிலே விளங்குகிறது. இந்தியா மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவும் அந்த பொறுப்பேற்பதற்கான நிலைப்பாட்டிலே இல்லை என்பது விளங்குகிறது. ஆனால் ஆஸ்திரேலியாவினுடைய நீதித்துறை மனிதநேய அடிப்படையிலே இந்த அகதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது போன்று அந்த பிரதிவாதிகள் சிலர் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சில சந்தர்ப்பங்களிலே இந்த அகதிகள் புகலிட கோரிக்கையாளர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான வாய்ப்பு ஏற்படுமாக இருந்தால் மயூரன் இதனை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தொடர்ந்தும் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் வர தொடங்கிவிடுவார்கள். ஆகவே இது ஒரு இடியாப்ப சிக்கல். ஒன்றை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அவருக்கு அப்படி செய்தீர்கள் தானே எங்களுக்கும் செய்யுங்கள் என்று இன்னும் புகலிட கோரிக்கையாளர்கள் கென்யாவில் இருந்து வர ஆரம்பிப்பார்கள், மாலத்தீவில் இருந்து வர ஆரம்பிப்பார்கள். இப்படி பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே போகும். 41 இலங்கையர் கையளிப்பு, நவநீதம் பிள்ளை அலுவலகம் கவலை. புகலிடம் கோரிய 41 இலங்கையர்களை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் இலங்கையிடம் கையளித்தது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் கவலை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. 153 பேர் தடுத்து வைப்பு, கடற்கொள்ளை. அதுக்கு ஒரு கடற்கொள்ளை என்ற ஒரு பட்டத்தை அல்லது ஒரு அடைமொழியை கொடுத்திருக்கின்றார்கள். மால்கம் ஃப்ரேசர் என்கின்ற ஆஸ்திரேலியாவினுடைய முன்னாள் பிரதமர்
1 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைக்க 132 கோடி ரூபாய் செலவு. 1 கிலோமீட்டர் நீள ரயில் பாதை அமைக்க 132 கோடி ரூபாய் செலவிடப்படுவது தொடர்பில் அதிர்ச்சி வெளியிட்ட ஜனநாயக தேசிய கூட்டணி எம்பியும் ஜேவிபி தலைவருமான அனுரகுமார திசாநாயக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ரயில் பாதை அமைக்க இலங்கை அடகு வைக்க வேண்டும் போல் உள்ளது என்று தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஆசியாவின் அதிசயம் என்று இதைத்தான் கூறுகிறார்கள் போல சொல்கின்றார்கள். அக்டோபர் மாதம் யாழ்ப்பாணத்துக்கு ரயில் செல்லும் என்று நாங்கள் கடந்த பிரஸ் ரிலீஸில் அறிந்தோம். ஆனால் முடியுமா என்பதை பொறுத்து பார்க்கலாம். தினக்குரலின் ஆசிய தலையங்கம் தென்னாப்பிரிக்காவின் முயற்சி வெற்றி பெறுமா என்ற கேள்விக்குறியோடு அமைந்திருக்கிறது. அதே வழியில் தினக்குரலில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. அல்த்கமா விவகாரத்தை மையப்படுத்தி அல்த்கமாவில் தற்காலிக ராணுவ முகாம் ஒன்றை அமைக்க திட்டம். அது செய்தி பார்க்கலாம். ஆமா, வேட்டுக்கிரக வாசிகள் வருவது போல ஒரு உணர்வு. அவை இன்று வெளிவந்த தினக்குரல் பத்திரிகை இடம்பெற்ற செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. தீர்வு குறித்து எதுவுமே பேசாது போன ராமபோச. அரசும் கூட்டமைப்பும் கேட்டுக்கொண்டதாலேயே இலங்கை சென்றதாக பயண முடிவில் அறிக்கை. அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கேட்டுக்கொண்டதற்காகத்தான் வந்தது என்று. இப்பொழுது ராமபோசா அவர்கள் சென்று ஜனாதிபதி ஜேக்கப் சூமாவுக்கு இலங்கையிலே அவர் அவதானித்த விடயங்களை, கண்ணுற்ற விடயங்களை முதலிலே அவர் ஒரு அறிக்கையாக சமர்ப்பிப்பார், வாய்மொழி மூலமாகவும் கூறுவார். அதன் பின்னர் நான் நினைக்கிறேன் ஜேக்கப் சூமா உத்தியோகபூர்வமாக தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை விவகாரத்திலே எவ்வாறு கையாளப் போகிறது என்கிற நிலைப்பாட்டை சமர்ப்பிப்பார் என்று நான் நினைக்கிறேன். அத்தோடு இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு தென்னாப்பிரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜேக்கப் சூமா வருகை தந்திருந்தார். அவர் எமது நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவருடைய ஒரு உச்ச நண்பர் போன்று செயற்பட்டதை பிரதிபலிக்கக்கூடிய பல உதாரணங்கள் அந்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் பொழுது எங்களுக்கு கண்ணாலே காணக்கூடியதாக இருந்தது. அடுத்து ராமபோசா வருகை குறித்து மௌனம் காக்கிறது அரசு. அது தொடர்பாக விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இலங்கைக்கான 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு தென்னாப்பிரிக்க துணை ஜனாதிபதி சிறில் ராமபோசா நாடு திரும்பியிருக்கின்ற நிலையில் அவரது பயணம் தொடர்பாக இலங்கை அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது. அவரது பயணத்தின் நோக்கம் மற்றும் இந்த பயணத்தின் போது அவர் அரசு தரப்புடன் நடத்திய சந்திப்புகள், பேச்சு விவரங்கள் எதையும் இதுவரை அரசு வெளியிடவில்லை. நியதி சட்டங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, சட்டமா அதிபரின் அனுமதி இன்னமும் கிடைக்கவில்லையாம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. புத்தூரில் 13 பவுன் கொள்ளை, 2 பிடித்து போலீஸ் மோப்பனாய். புத்தூரில் நேற்று அதிகாலை கருப்பு துணியால் முகத்தை மறைத்தவாறு வீடு புகுந்த கொள்ளையர்கள் வீட்டிலிருந்தவர்களை கத்திமுனையில் கட்டிவிட்டு 13 பவுன் தங்க நகைகள் உட்பட பெருமதிமிக்க பொருட்களை திருடியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மிச்சல் ஜே சீசனுக்கு ஐநா சபையில் பதவி என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இதிலே முக்கியமான ஒரு விடயம், இலங்கைக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் மிச்சேல் ஜே சீசன் இவரை இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபைக்கான அமெரிக்காவினுடைய உதவி பிரதிநிதியாகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய தூதுவராகவும் நியமிப்பது தொடர்பிலே அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா கவனம் செலுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்னர் இவர் ஈராக்கினுடைய ராஜதந்திரியாக இருந்திருக்கிறார். லெபனானிலே ராஜதந்திர செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலே ராஜதந்திர செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார். 2012ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவராக இருக்கிறார். இப்பொழுது இவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபைக்கு. இதற்கு முன்னர் இன்னும் ஒருவர் இருந்தார், பிளாக் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே, மயூரன். அவரும் கூட இலங்கையினுடைய விவகாரங்களை அலசி ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது தெற்காசிய விவகாரங்களுக்கான முக்கிய அமெரிக்காவினுடைய பிரதிநிதியாகவும் ராபர்ட் பிளாக் நியமிக்கப்பட்டார். இதுல இருந்து தெரிகிற ஒரு விடயம் என்னவென்றால், இலங்கை பிரச்சனையை கையாளக்கூடியவர்களுக்கு வேறு எங்கு சென்றாலும் ராஜதந்திர ரீதியிலான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்கிற ஒரு மறைமுகமான செய்தியும் இங்கே இருக்கிறது. இங்கே அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்துக்கு செல்கின்றார். அதாவது இலங்கை பிரச்சனையை கையாளக்கூடியவர்கள் வேறு எந்த நாட்டிற்கு போனாலும் அந்த நாட்டினுடைய பிரச்சனையை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அமெரிக்க அரசு எண்ணுகிறதோ என்னவோ. மறைமுகமா என்ன தெரியாது, இலங்கையில் தான் பிரச்சனை அதிகம் இருக்கிறது. அதுபோல இவர் வடமாகாணத்துக்கு அதிக தடவைகள் விஜயம் செய்த ஒருவர். அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, ஆளும் தரப்பினராக இருந்தாலும் சரி, இடதுசாரி கொள்கைகளுடைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லோருடனும் சுமூகமான ஒரு உறவினை பேணக்கூடிய ஒரு ராஜதந்திரியாக மிச்சேல் ஜே சீசன் இருந்திருக்கிறார். அதனை உறுதிப்படுத்துவதாக நாள்தோறும் பத்திரிகைகளிலே வெளியாகிற நிழற்படங்கள் அதற்கு சான்று பகரும். ஆக மொத்தத்தில் எல்லோரோடும் அனைத்து தரப்பினரோடும் ஒரு சுமூகமான ஒரு உறவினை, ஒரு சூழலை அவர் கட்டியெழுப்பியிருக்கிறார். அவைதான் இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் உதயன் பத்திரிகை இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. எனவே இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளை அனைத்து விதமான செய்திகளையும் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று அதிகம் பத்திரிகைகள் இடம்பிடித்த முக்கியமான விடயங்கள் இந்த காணி சுவீகரிப்பு விடயங்கள், அதுபோன்று ராமபோசா அவர்களின் வருகை, எதுவுமே அரசாங்க கருத்து வெளியிடவில்லை என்ற முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன. எனவே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதே வேளையில் விளையாட்டு பற்றிய ஒரு விடயத்தை எங்கள் நேர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலக கால்பந்தாட்ட போட்டிகள் இறுதிக்கட்டத்தை நோக்கி வந்திருக்கின்றது.
2 அரையிறுதிப் போட்டிகளும் முடிவு பெற்றிருக்கின்றன. நேற்றைய தினம், அதாவது இன்று அதிகாலை இடம்பெற்ற போட்டி கோகுல் அர்ஜென்டினா வெற்றி பெற்றுகிறது. பெனால்டி முறையில் தான் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. 4-2 சரிதானமாக அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்கிறது. 3ஆம் இடத்துக்கான போட்டிகளில் நெதர்லாந்து மற்றும் உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை ஒழுங்கு செய்கிற நாடான பிரேசில் மோதி இருக்கிறது. இதில் பிரேசில் ரசிகர்களுக்கு பிரேசில் இந்த போட்டிகளை வெற்றி பெற்று ஒரு ஆறுதல் அளிக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இறுதிப் போட்டியிலே அர்ஜென்டினா மற்றும் ஜெர்மனி அணிகள் பல பரிசு நடத்துகின்றன. யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கூற முடியாத ஒரு நிலையிலே விறுவிறுப்பாக இந்த போட்டி அமையும். எனவே மீண்டும் சந்திக்கலாம் நாளை தினம் சக்தி பிளஸ் ரேஸ் நிகழ்ச்சியூடாக. இன்று நிகழ்ச்சி கோகுல், உங்களுக்கு நன்றிகள். நன்றி பாய். மீண்டும் நாளை சந்திப்போம் சக்தி பிளஸ் ரேஸ் நிகழ்ச்சியூடாக. தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.